ஹாய் காய்ஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் போடாத வீடியோ, அதாவது போடாத ஜேர்னலில் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இந்த சேனல் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரூமிங், கொஞ்சம் மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் ஸ்டைல், அப்புறம் வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் வீடியோஸ், இது மாதிரி தான் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வீடியோஸ் இது மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் வந்து மினி விளாக்ல நான் வந்து சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து கொலு பார்க்கறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. வை காண்ட் இதை நம்ம போடக்கூடாது, ஏன் இதை போடக்கூடாதுன்னு தோணுச்சு எனக்கு. அதனால் நான் வந்து இதை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் எடுக்கல, எங்கள் அம்மா வந்து ரீசெண்டாக வந்து கலைப்பெருமாள் கோவில் போயிருந்திருக்காங்க. அங்கே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வச்சுருக்காங்க கொலு. இது என்னை வெறுப்பேற்றுனதுக்காக எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. ஏன்னா வந்து நான் பார்க்கவே இல்லை, இந்த வருஷம் கொலுவே நான் பார்க்கல. நான் ஷார்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அந்த பெரிய பெரிய பொம்மை வச்சுருப்பாங்க இல்லையா ஆல் சைஸுக்கு, அந்த கொலுக்கு தான் நான் போய் பார்த்தேன். குட்டி குட்டி இது பார்க்கவே இல்லை. இந்த கொலுவில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இருக்கிற எல்லா பொம்மையும் வச்சுருந்தாங்க. சொல்லப்போனால் எல்லார் வீட்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வைப்பாங்க இல்லையா, எல்லாமே இருந்துச்சு. ராமாயணம், மகாபாரதம், பெருமாள் கதைகள், அப்புறம் வந்து சிவனுடைய கதைகள், நடராஜர் சிலை, திருவிளையாடல்கள், நடராஜர் வந்து ஆடுறது, அப்புறம் வந்து பிள்ளையார் உருவான கதை, அப்புறம் வந்து அந்த பிள்ளையார் முருகனும் பழத்துக்காக சண்டை போடுவாங்க இல்லையா அந்த கதை, இதுமாரி கோவில்லாம் உருவான கதைகள், இதெல்லாமே நிறைய வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தோன்னே புரியுற மாதிரி வந்து இருந்துச்சு. எக்கச்சக்க செலவு வச்சுருந்தாங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், எது எங்கெங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. பட் அம்மா வந்து அவ்வளோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் அந்த கிருஷ்ணர் வந்து தண்ணியில் போகும்போது அந்த 9 தலை 7 தலையோ பாம்பு வந்து அது மேலே கால் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பிக்சர்ஸ்லாம், அந்த சிலையெல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து மகாபாரதம், அப்புறம் ராமாயணத்தில் அந்த இது அது எல்லாமே இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. அந்த சீதை வந்து இது பண்ணுறது, ராவணன் கடத்திட்டு போகிறது, அது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் மகாபாரதத்தில் வந்து துயில் உயிறது, எக்கச்சக்கமாக வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டில் விலங்குகள் வந்து எப்படி வாழுது, ஒரு நீர்நிலையை சுற்றி வந்து எப்படி வாழுது, எப்படி வந்து டிபெண்ட்டாக இருக்குது, ஃபுட் செயின், ஃபுட் வெப்பு, இதெல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு கல்யாணம் எப்படி நடக்கும், அதுக்கு தேவையான இது, அப்புறம் ஒரு ராஜாவோட இதில் வந்து நடனம் வந்து ராஜாவோட அரங்கத்தில் வந்து நடனம்லாம் ஆடுவாங்க, அந்த மன்றம் எப்படி நடக்கும், அதெல்லாமே வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி, எப்படி வந்து குரங்குலேருந்து வந்தாங்க, அதுக்கு முன்னாடி எப்படி வந்து பைட்டோ பிளாங்டான்லேருந்து எல்லாருமே வந்தோம் அப்படின்றதெல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து சித்தர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை முறைகள், அப்புறம் வந்து அவங்க எப்படி வந்து வரம் பெற்றாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த அரக்கர்கள்லாம் வரம் பெற்று எப்படி வந்து அவங்க வந்து நெகட்டிவாக மாறினாங்க, அரக்கனாக மாறி அவங்க என்னென்ன பண்ணாங்க, அதை எப்படி அழிச்சாங்கன்ற மாதிரியான மொத்த மித்தாலஜியுமே இங்கே தான் வந்து இருக்குது. லிட்ரலி கொலு பார்க்கறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. சின்னதாக பார்த்துருக்கேன், எல்லா பொம்மைலாம் வச்சுருப்பாங்க, சும்மா அழகுக்கு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல மென்டாலிட்டி இருந்துச்சு. பட் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதே டே பை டே நான் இப்போ தான் வந்து உணர ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு மாமா இருந்தீங்க அப்படின்னா 3+ இயர்ஸ் கிட் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அழைச்சி கொண்டு போய் காட்டுங்க. முன்னாடிக்கு இப்போ கொலு வைக்கிறதுலாம் குறைஞ்சிருச்சு, ஃப்யூச்சரில் இருக்குமானே தெரில. ஸோ இப்போயே வந்து காட்டுங்க. அதெல்லாமே மித்தாலஜி எல்லாமே ஃபோனில் பார்க்காம இப்படி பார்க்கும்போது அவங்க மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும்.